வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் அடோப் ஃபோட்டோஷாப்பில் சோக் எஃபெக்ட் வந்து எப்படி ஈஸியாக செய்கிறன்றதை பார்ப்போம். முதலாவது நான் ஃபோட்டோஷாப் ஆன் பண்ணி ஃபைல் நியூ மூலமாக ஒரு புதிய ஒரு கேன்வாஸ் ஒன்று எடுக்கிறேன். இந்த கேன்வாஸுக்கு உங்களுக்கு விருப்பமான சைஸ் ஒன்று போடையிலும் நான் இப்போதைக்கு வித் 6 inches ஹைட் 4 inches கொடுத்துட்டு ரெசல்யூஷன் 300. ஓகே, இதில் நீங்கள் கவனிங்க, பேக்ரவுண்ட் பிளாக் கலர், ஃபோர்க்ரவுண்ட் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி இந்த கேன்வாஸை எடுங்க. அதோடு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து ஆன் பண்ணுங்கள். இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் உங்களுக்கு வேண்டிய ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலெக்ஷனுக்காக வேண்டிய எங்களுக்கு ஈஸியான ஒரு டூல் வந்து குயிக் செலெக்ஷன் டூல். இந்த குயிக் செலெக்ஷன் மூலமாக இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ணும்போது ஷார்ப் ஐக்கணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை, ஏன்னா இது நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற போகிறோம். அதனால நார்மல் செலெக்ஷன் ஒன்று போதும். இந்த இமேஜை நான் ட்ராக் பண்ணி என்னோட ஒயிட் கேன்வாஸுக்கு போட்டுருவேன். ஃபில்டர் கேலரி. சில வெர்ஷனில் இந்த இடத்துல மேய்க்கும். நாங்கள் இப்போ ஃபில்டர் கேலரிக்கு போவோம். ஃபில்டர் கேலரியில் ஃபோட்டோ காப்பி, இந்த ஃபோட்டோ காப்பின்ற ஆப்ஷன் எடுங்க. இந்த ஃபோட்டோ காப்பின்றது ஸ்கெட்ச் உள்ளுக்கு இருக்கும். ஸ்கெட்ச்ன்ற ஃபோல்டர் உள்ளுக்கு ஃபோட்டோ காப்பி. உங்களுக்கு தேவையான இந்த ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. தேவையான மாதிரி ஜூம் லெவலில் வச்சுட்டு இந்த சைட்லேயும் ஃபோட்டோ காப்பின்றதை சூஸ் பண்ணுங்கள். ரெண்டு சைட்லேயும் ஃபோட்டோ காப்பி, ஸ்கெட்ச் ஃபோல்டர், ஃபோட்டோ காப்பி, ஃபோட்டோ காப்பி. டீட்டெயில், டார்க்னஸ் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அது எங்களுக்கு லிமிட் ஒன்று சொல்லல, அந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ஓகே பண்ணுறதோட இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும். ஃபைல் ஓப்பன் மூலமாக இப்போ நான் இன்னொரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இன்டர்நெட் மூலமாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை நான் கட் பண்ணி என்னோட கேன்வாஸில் நான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் பேக்ரவுண்டுக்கு இப்போ மாற்றுறேன். எங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை ஒயிட்டாக மாற்றலும். இந்த மாதிரி மாற்றிட்டு லேயர் மோட் அல்லது பென் மோட்னு சொல்லுவோம். இதை நான் ஸ்க்ரீனுக்கு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், ஒரு சோக் எஃபெக்ட் உண்டு இந்த ஃபோட்டோவுக்கு வந்திக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இதை இன்னும் மாடிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி பிளெண்டிங் ஆப்ஷன், ஸ்ட்ரோக், கலரை வந்து நான் ஒயிட் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான சைஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்கிற பேக்ரவுண்டு நான் ரிவர்ஸ் பிளாக்காக ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஈஸியாக நாங்கள் சோக் எஃபெக்ட் ஒன்று செஞ்சிட்டோம். இதை வந்து நாங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி இன்னும் சில பிக்சரோட ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு இன்டர்நெட் மூலமாக இந்த மாதிரி ஒரு வேர்டிங்ஸை டவுன்லோட் பண்ணலும் அல்லது தமிழ் டைப்பிங் மூலமாக டைப் பண்ணி எடுக்கலும். இதையும் நான் ஸ்க்ரீனுக்கு மாற்றுறேன். ரியலான ஒரு சோக் எஃபெக்ட் ஒன்று இதுக்கு வந்திக்கும். இந்த சோக் ஃபோட்டோவை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஈஸியாக எங்களுக்கு ஒரு சோக் எஃபெக்ட் ஒன்று செய்யலாம். இது இன்னும் நாங்கள் மாடிஃபை பண்ணுவோம். லேயர், மர்ஜ் விசிபிள் ஓ ஃப்ளாட்டன் இமேஜ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாம் ஒன்றாவிடும். இப்போ எனக்கு ஒரு பிளாக் போர்ட் மாதிரி டார்க் பண்ணுறதுக்காக வேண்டி இமேஜ், அட்ஜஸ்ட்மெண்ட், லெவல்ஸ், இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் மூலமாக எனக்கு டார்க்னஸை கூட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போர்ட் மாதிரியே ஒரு எஃபெக்ட் ஒன்று மாறும். ஓகே, இதுதான் சிம்பிளாக சோக் எஃபெக்ட் ஒன்று செய்கிறது. இதே வந்து க்ரீன் போர்டாக மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம். இது நாங்கள் பிளாக் போர்டில் செஞ்சுக்கிறோம். க்ரீன் போர்டாக மாற்றுறதுக்காக வேண்டி இமேஜ்,
adjustment, hue saturation. Image adjustment, hue saturation போயிட்டு colorize. இந்த colorizeல நிறைய கலர்ஸ் எடுக்கலும் இதில் நான் green வார மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க சொன்னால் ஒரு க்ரீன் போர்டில் எழுதின மாதிரி எஃபெக்ட் ஒன்று செய்யலாம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் Adobe Photoshopல சோக் போர்டு எஃபெக்ட் ஒன்று எப்படி செய்கிறேன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் சில குயிக்கான லெசன்ஸோட அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.